மணிகண்டன் மட்டும். தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம் கீழடி ஆராய்ச்சிகள் அதற்குரிய நிறைய பல தொன்மையான பொருள்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த ராமகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட என்ன மத்திய அரசாங்கம் திரும்ப கேட்டிருக்குதுன்னா, நீங்க இந்த மொழி இனம் அப்படிங்கிறது உலகம் தாண்டிய அங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கிறப்ப பாருங்க, எங்க இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தில் தமிழர் தொன்மையான நாகரிகம் கடைபிடித்தார்கள், இதுக்கு ஒரு வயதே இல்லைன்னு உலக நாடுகள்கிட்ட நீங்க அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு அறிவியல் தரவுகளை அதோட இணைச்சு கொடுக்க அளவுக்கு அறிவுபூர்வமா அறிவியல் பூர்வமா அதற்கான தரவுகளை கொடுங்கன்னு கேட்டது. 4 வருஷமா என்னப்பா பண்ண திராவிட மாடல் நாயகர் அப்படின்னு கேட்டா, மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, டீலிமிட்டேஷன், பூச்சாண்டி, மும்மொழி பூச்சாண்டி, நிதி ஒதுக்கலங்கிற நாடகம், தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குன, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குன, தமிழா இன உணர்வு கொள், மொழி உணர்வு கொள், தமிழன் உரிமை பறிப்போவது, இந்திக்கார வாழ்றான், தமிழன் தேரான். நான் கேட்கறது ஐயா, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா? இங்க எங்க மோடி வந்தாரு, பிஜேபி வந்தது. அருண் ஐயா கீழடியை பத்தி பண்ற கீழ்த்தரமான அரசியல்லாம் அப்புறம் வரேன். அருண் ஐயா கீழடியை பத்தி பண்ற கீழ்த்தரமான அரசியல்லாம் அப்புறம் வரேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாருங்க. நான் என்ன நான் அப்புறம் வரேன். இல்ல கீழடியில நான் கருத்து சொல்றேன். என்ன தமிழர் நாகரிகம் எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? நான் முடிச்சிடுறேன். நடுவுல பேசினா தயவு செஞ்சு தொடர்ந்து முடிக்க முடியாது. நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க ஆர்கியாலஜிஸ்டா, ஏஎஸ்ஐ மெம்பரா, நீங்க யாருங்க? நீங்க யாரு? எப்படி நீங்க நம்ம சொல்லலாம்? கீழடியை வைத்து கீழடி எங்கள் தாய்மொழியை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அது சொல்லுங்க முதல்ல. தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்களா? தமிழர் தொன்மையை கேவலப்படுத்துறீங்களா? தமிழர் பழமையை கேவலப்படுத்துறீங்களா? இந்த சங்கித்தனமான வேலை நீங்க பண்றீங்க. சங்கியா இருக்குன்னா வீட்டோட இருங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. கீழடிய தாய்மடின்றோம். நீங்க இப்படி கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்ற. சார் இருங்க சார், என்னுடைய கருத்தை சொல்றேன், திரும்ப சொல்றேன், அழுத்தமா சொல்றேன். 100 பேர்ல 1000 திமுக ஊப்பிகள் எடுத்தாலும் சொல்றேன். மணிகண்டன் அவர்கள் பேசும்போது வழக்கமா பேசுற பாணியில அவர் சொன்னது, ஏதாவது வந்தாக்கா உடனே இவங்க பண்பாடு, தமிழ், கீழடி, டீலிமிட்டேஷன், நிதின்னு போயிடுவாங்கன்னு. இருக்கிற பிரச்சனையை தான் சொல்ல முடியும். இருக்கிற பிரச்சனையை மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதான் சொல்றேன், அது அவருக்கு தெரியாதுல்ல. அதாவது ஏன்னா கீழடியினும் கீழ்த்தரம் சொல்ல சங்கீதனை அவருக்கு தெரியாது இல்லையா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். மணிகண்டன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அதிமுக சார்பாக பேசக்கூடிய சில உண்மையான அதிமுக விசுவாசிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அதிமுக என்ற போர்வையில் வரும் சங்கிகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. கூட்டு ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு புதுசா ஒரு உருட்டுனாரு. இப்போ மணிகண்டன் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. பேசாம இவரை அமித்ஷாவுடைய மொழிபெயர்ப்பாளரா போட்டிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க பாஜக. ஏன்னா இந்தி தெரியாதுன்றாரு. இந்தி தெரியாதுங்கிறது வேற, இது காமன் சென்ஸ் போதும், இந்திலாம் வேணாம். நம்மகிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய கையிடுறா. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை திமுக சொல்லிக்கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாமல் தமிழ்நாடு சார்பாக பேசுவார் என்றால் மக்கள் முடிவு பண்ணட்டும்.